எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறோமே தவிர சுத்தமா வேற என்டர்டைன்மெண்டே இல்லாம போச்சேடா உங்களுக்கு. ஆஹா, இங்க வாங்கடா. ஆகாயத்துல இருக்கிற அந்த நிலாவும் நட்சத்திரங்களும் நம்ம ஊர் கடல்ல கூத்தடிக்கிறத வந்து பாருங்கடா டேய். வாங்கடா டேய். அப்படிலாம் இல்லடா மாமா வாங்க மச்சா வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. கூப்பிடுற மாதிரி தான் இருக்குடா. போலாமா போலாமா வாங்க. டேய் ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஒரு காட்டு காட்டலாம்டா. ஸ்ரீகிருஷ்ணன் இங்க இருக்க. பாவம் பயப்படுறாங்க போலடா. ஆட கொஞ்ச நேரம் ஆட்டம் கட்டிட்டு கொடுத்துடலாம் சீனு. பொம்மை உயிர் விளையாட்டுறா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு பொண்ணையா முயற்சி பண்ணி அப்படியே பிடிக்கணும். யாராவது பொம்மைன்னு சொல்லிட்டு நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுகிட்ட துணியை கொடுத்து உசுரை கொடுத்து பிடிச்சிட வேண்டியதா. பொம்மாயி வா, பொம்மாயி வா வா. உனக்கு தானே காத்திருக்கேன். வா பொம்மாயி. நீ அவமானப்படுத்தினது இந்த பொண்ணுங்களை மட்டும் இல்ல, நம்ம ஊர் கலாச்சாரத்தையும் கட்டுப்பாட்டையும். இந்த வாட்டி கையை மட்டும்தான் உடைச்சிருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ண இடுப்ப உடைச்சிருவேன். சாப்பிடுறமோ இல்லையோ மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி தெருவுக்கு எல்லாம் உன்னாலதான்டா. 1000 தடவை சொன்னேன், வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு பொறுப்பு இல்லாம சுத்தாதன்னு. நீ என்னடா அந்த நாட்டாம கிட்ட கைய உடைச்சிட்டு வந்து நிக்கிற. இவன் என்னடா எவங்கிட்டயும் மானத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. யாருன்னு சொல்லி தொலை.
ஏழுமலை. அடங்கோ அந்த ஏழுமலையா? ஏய் அலமேலக்கா, அலமேலக்கா, ஓ இரு 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 இருக்கா. எப்ப பார்த்தாலும் மச்சானுக்கு பருப்பு சோறே குடுக்கறேன்னு நான் கறி குழம்பு கொண்டாந்தேன். மச்சான் இன்னைக்கு நல்லா சாப்பிடட்டும். இந்தாங்க மச்சான், சாப்பிடுங்க. பாத்தீங்களா மச்சான், இந்த ஏழுமலை என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அந்த கூறு கட்டவ பிரமிளா இருக்கால, அதான் அந்த பிரமிளா அந்த எடுபட்டவளை கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். நீதான் நம்ம குடும்பமான காத்துல போகாம நம்ம தலைக்கு கத்தி வராம காப்பாத்தணும். என்ன கேட்டா அந்த சிரிக்கி முண்ட பிரமிளாவை கொன்னு போட்டா கூட தப்பு இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் போகாம நீங்க தான் பாத்துக்கணும். இது என் புள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல சாமி, நம்ம மொத்த வம்சத்தோட மானமும் அடங்கி இருக்கு. என்னங்க மச்சா, புரிஞ்சிருச்சீங்களா? அக்கா, நீயும் நல்லா குழம்ப ஊத்தி தின்னுட்டு சட்டியை கொண்டாந்து கொடுத்துரு. வாய துறக்காம நீ உட்கார்ந்து இருக்கிறன்னா என் காரியம் முடிஞ்ச மாதிரி. என்னங்க இது? எதையோ நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கை கழுவுறீங்க. சொல்லுடி, வாயை திறந்து பேசு. எவன் கூட கூத்தடிச்சு இந்த காரியம் பண்ணிருக்க? அடியே, வெக்கம் மானம் எதுவும் இல்லாம எதுக்கு இந்த ஜென்மம்? எங்கேயாவது போய் குழி தோண்டி புதைச்சிருவா உன்னை. என்னது? என்ன சொன்ன? உன் தலைக்கு கத்தி வராம நான் காப்பாத்தணுமா? யாரு நினைச்ச? யாரு நினைச்ச? ஜக்கையா, என் தலைய வெட்டா கூட அது தர்மத்தோட பக்கம் தான் போய் விழும். அந்த தர்மத்தை விலை பேசுற? டேய் சூர்யா, ஐயா, அந்த ஏழுமலை எங்க இருந்தாலும் பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. ஏய் வர அவன. நாட்டாமன்னா பதவியும் நினைச்சியா? நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஜனங்க என்ன மனசுல வச்சிருக்காங்க. ஏழுமலை உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஏய் டேய், இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதானா? சொல்லுடா. டேய் ஐயா, அந்த தாலி எடுத்து கொடு. கட்டு கட்டா. சூர்யா, இங்க வா. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். டேய் உனதான்டா. பாத்தியா அந்த கழுத சரக்கு எடுத்துட்டு பார்க்காம போறான். ஏய் ஏய் சூர்யா நில்றா. ஏய் இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு சரக்கு வச்சுட்டு போ. எனது 1000 ரூபாயா? என்னையா நீங்க சரக்கு பார்க்கவே இல்லையே? சரக்கு ஏன்டா பார்க்கணும் சூரி? வையனா வச்சுட்டு போடா. எப்ப பார்த்தாலும் நான் உங்களுக்கு பணம் தரலன்னு சொல்றீங்களே தவிர நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியறது இல்ல. நடராஜன, நான் பெருசா படிக்கவும் இல்ல, உங்க அளவுக்கு எனக்கு அறிவும் கிடையாது. இதோட லாப நஷ்ட கணக்கு கூட எனக்கு தெரியாது. உங்க இஷ்டத்துக்கு நான் ஆளு இல்ல, கஷ்டப்பட்டதுக்கு தான் கேக்குறேன். நல்லா தெளிவா தாண்டா பேசுற. அது என்னடா உன் கஷ்டத்துல கொள்ளடிக்கிற கொள்ளக்கார மாதிரியா தெரியற? ஐயோ அப்படி இல்ல நடராஜன, பாத்து கொடுங்கன்னு தான் கேக்குறேன். மார்க்கெட்ல விலை போலனா என்னென்ன பட சொல்ற? அதெல்லாம் சரி, இப்ப இந்த சரக்கு எனக்கு விற்க போறியா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் சரக்கு உங்ககிட்ட விற்க மாட்டேன் நடராஜன. அப்படியா? அப்படிதான். விற்க மாட்டியா? விற்க மாட்டேன். விற்க மாட்டியா? விற்க மாட்டேன். விற்க மாட்டியா? விற்க மாட்டேன்னு சொல்றேன்ல. எவனுக்கு விற்கிறேன்னு பாக்குறேன்டா. மீன் கலர் மாறுது. இப்ப எவன்கிட்ட விற்கிறியா? வித்துக்கு போடா.
என்னடா என் மேலேயே கை வைக்கிறியா? ஏய், இந்த கோபம் யோசனை எல்லாம் உனக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இப்படியே விட்டா நாளைக்கு இன்னும் வருவான். அப்ப இந்த நடராஜ் கடல்ல கலந்து காணாம போயிடுவான். ஒன்னாட்டம் ஒரு சுரி தனம் வந்துகிட்டே இருப்பான். அவனே ஒன்னு இன்னைக்கு நான் மிதிச்சாதான் நாளைக்கு இன்னொருத்தன் தலை தூக்க மாட்டான். மிதி மிதி அந்த கூறுகிட்ட கழுதி. நம்மளே எடுத்து பேசுறோம். அப்படியே அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு போதா அவனு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இங்க நின்னோம். இதே அடி நம்மளுக்கும் ஓடிடுறா ஏழுமலை. கையில கடிச்ச கருவாடு தான் ஓடுறா ஓடு. டேய், எங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களாடா? டேய், இன்னொரு வாட்டி இந்த சுத்து வட்டாரத்துல பார்த்தாலோ சரக்கு வாங்க நினைச்சாலோ உங்க எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கி புதைச்சிருவேன்டா. ஜக்கையா, இவ்வளவு நாளா நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. இந்த தடவை தேர்தல் நிக்க போறது நானா இருந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ நீங்க தான். நம்ம ஊர்ல ஜெட்டி கொண்டு வந்து கொண்டாடுறோம். இத பாருங்க, இந்த ஊருக்கு ஜெட்டி கொண்டு வர பொறுப்பு என்னது, என்ன நம்புங்க. என்ன ஜக்கியா யோசிக்கிற? எலெக்ஷன் கோடு இருக்கிறதுனால தான் ஜெட்டி சாங்ஷன் பண்றது நின்னு போச்சு. இத பாருங்க, நீங்க கும்பிடுற இந்த ராமர் மேல சத்தியம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தடவை நம்ம அரசாங்கம் வந்த உடனே நான் செய்யற முதல் வேலை இந்த ஊருக்கு ஜெட்டி கொண்டு வரதுதான். ஆமாங்க ஐயா. ஐயா, இந்த வார்த்தை சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த ராமர் மேல சத்தியம் பண்ணி இந்த ஊருக்கு ஜெட்டி கொண்டு வரேன்னு சொன்னீங்களோ அதே ராமர் மேல சத்தியம் பண்ணி நாங்க சொல்றோம், இந்த தடவை எங்க எம்எல்ஏ நீங்க தான். என்னடா தலைவர் தசரத ராமர், தலைவர் தசரத ராமர்.
சாவுடா சாவுகிறாங்க. நிறைய கூட குறையா நினைக்கிற உலகம்டா இது. மார்க்கெட்டில் நம்மளை பார்த்து ஜனங்க பயப்படுற வரைக்கும் தாண்டா நமக்கு மார்க்கெட்டு. இல்லை சாப்பிட்ருவானுங்க. ஐயாப்பா கைக்கு விலையை கொடுத்துட்டீங்களேடா, வலி பின்னுதுரா. டேய், எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். நஷ்டப்படுறது தப்பு இல்லைடா, ஆனால் அந்த நஷ்டப்படுத்துறவனை விட்டுட்டு வர்றது தப்புடான்னு சொல்லுவார். அது இல்லை ராஜன். ஒன்றும் இல்லைடா தங்கராசு, கத்தியால் குத்துனவனை விட்டுட்டு கத்தியை என்னடா செய்யறது? அவசரத்துக்கு அவதாரம் எடுத்தா தப்பு இல்லைன்னு அந்த கடவுள் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கார். இப்போ அவசரம் எந்த அவதாரம் என் மாப்பிள்ளையோட. ஏ தங்கராசு, என் மாப்பிள்ளைக்கு கரவேட்டி கட்டுங்கடா. கரவேட்டி கரவேட்டி. வணக்கம். ஐயோ, என்னங்க இதெல்லாம்? நான் வாய்ப்பு கேட்டு வரல, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் உங்கள் ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்கேன். எல்லாம் அந்த கடவுள்கிட்ட இருக்கு. நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை ஜக்கையா, இத்தனை நாள் நீங்கள் எல்லாம் தசரத ராமனை நம்பி ஏமாந்து போயிட்டீங்க. இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. உங்களுக்கு என்ன வேணாலும் எது வேணாலும் செய்கிறேன். ஓட்டுக்கு 3000 ரூபாய் தரேன். திருவிழா செலவெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன். இது வரைக்கும் கொண்டு வர முடியாத சட்டியை நான் கொண்டு வரேன். நீங்கள் எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், நாங்களே ஒருத்தர் கொடுத்துட்டோம். என்னது? வாக்கு. இந்த தடவை கூட எங்கள் எம்எல்ஏ அந்த தசரத ராமன் தான். வாக்கு தானே ஜக்கையா, அது யார் வேணா கொடுக்கலாம், எப்போ வேணா கொடுக்கலாம். தேவைப்பட்ட கழுத்து கூட அறுத்துக்குவோம், ஆனால் வாக்கு மீற மாட்டோம். இன்னொரு தடவை யோசித்து பார்க்கலாமே. ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் இன்னொருத்தர் மேலே யோசனை போகும். அவர் மேலே எங்களுக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி பேசினாலே எங்கள் கட்டுப்பாட்டை மீறின மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க. என்னடா வாக்கு கட்டுப்பாடு? இந்த ஊரில் ஓட்டு வாங்கணும்னா உன் பர்மிஷன் வேணுமா? நான் உன்னை அம்மனம்மா ஓட விடுறேன். சார் போயிடலாம் சார். வானிலை அறிவிப்பு. நேற்று வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் அமைதியாக வலுவிழந்து கரை கடந்து விட்டது. ஆனா இந்த புயல் அமைதியாக கரை கடக்காது ஜக்கையா. நான் யாருன்னு காட்டுறேன். இந்த மாதிரி எத்தனையோ மிரட்டலை பார்த்துட்டோம். வெள்ளையும் சொல்லையுமா வழி மாறி வந்துட்டா மாதிரி தெரியுது. முதல்ல உங்கள் ஊருக்கு ஜாக்கிரதையாக போங்க. போங்க சார். பார்க்க தானே போகிறேன். வணக்கம் ஜக்கையா சார். வணக்கம். நீங்க நினைச்ச மாதிரியே தசரத ராமனை ஜெயிக்க வச்சிட்டீங்களே. இல்லை தம்பி, தசரதராமன் ஊர் ஜனங்களை நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் தசரதராமனை ஜெயிக்க வச்சது. இப்போ டீ காஃபி எல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாங்க. நல்லா சொன்னீங்க. ஏதாவது ஒன்று குடிங்க. அம்மா மீனாட்சி, வாத்தியாருக்கு டீ கொடுமா. தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க நினைச்ச மாதிரியே ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வரவழைச்சிட்டீங்க. இப்போவே 200 பசங்களுக்கு மேல இருக்காங்க ஸ்கூல்ல. நான் ஒருத்தனே பார்த்துக்க முடியல. அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். என்ன தம்பி சொல்லுங்க. நீங்க ஏதோ தயங்குற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், உங்க பொண்ணு கூட நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் கூட நம்ம ஸ்கூல்ல வாலண்டரியா ஒர்க் பண்ண விடுவீங்களான்னு கேட்கறதுக்காக வந்தேன் சார். என்னம்மா போறியா? ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வரேன். தம்பி, ஸ்கூல்ல பெஞ்ச் சேர்லாம் இருக்குல்ல? இப்போதான் புதுசா வாங்கினாங்க. ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க புத்தகம் எல்லாம் இங்க வச்சுட்டு எங்க வீட்டு சேர் எடுத்துட்டு போறீங்க? ஓ சாரி சாரி சாரி. எம்எல்ஏ தசரத ராமன், எம்எல்ஏ தசரத ராமன்.
வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ஜெயிச்சது நாங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி இருக்கு சார். எங்க வாக்கை நாங்க காப்பாத்துன மாதிரி உங்க வாக்கையும் நீங்க காப்பாத்தணும். உங்ககிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல ஜக்கியா. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. என்ன சார் சொல்றீங்க? என்னாச்சு? ஜெட்டி என் கை மீறி போயிடுச்சியா. என்ன மன்னிச்சிருங்க. அது எப்படியா? நீங்க ஜெயிச்சா ஜட்டியை கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாயா நான் சொன்னேன். ஆனா இப்போ அது என் கையில இல்ல. ஐயா அந்த மாதிரி சொல்லாதீங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். எங்களுக்கு வேற வழி இல்லை. நான் ஜெயிச்சிட்டேன் ஜக்கையா. ஆனா நம்ம கட்சி ஜெயிக்கலையே. இப்ப அதிகாரம் வேறவங்க கைக்கு போயிடுச்சே. ஒன்னும் வருத்தப்படாதா ஜக்கையா. வருத்தம் இல்லைங்க, பரிதாபம். எங்க மேல எங்களுக்கே பரிதாபமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களால மட்டும் என்ன சார் முடியும்? அந்த கடவுளை உங்க வாழ்க்கை மட்டும் எப்பவும் மாறாதரான்னு சாபம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் என்ன சார் செய்வீங்க? இத பாருங்க, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. இப்போ வந்திருக்க முதல் கிட்ட நம்ம ஊரை பத்தியும் ஜட்டியை பத்தி நான் சொல்றேன். என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். ஏண்டா ஜட்டி வந்துருச்சா? சீக்கிரம் சொல்லுங்கடா ராஜா. வரவேற்கிறதுக்கு மேலதாளம்லாம் ரெடி பண்ணும்ல. சீனு என்னடா இப்படி கேட்ட? நம்ம நாட்டாம போனதுக்கு அப்புறம் ஜட்டி வராம இருக்குமா? இத கேளுங்கடா டேய். நீங்க யாருக்கு ஓட்டு போடாம தோக்கடிச்சீங்களோ அவன் பணத்தை கொடுத்து ஃபிஷரி சேர்மனை உங்களே காலி பண்ணிட்டான். ஆனது ஆச்சு. இனிமேலாச்சும் யாரு நம்மளா ஜட்டி வரும்னு நல்லா யோசிங்கடா. போங்கடா டேய், கிளம்புங்க போ. ஏய் சூர்யா. ஐயா, நாளைக்கு சேர்மன் பத்மராஜை பார்க்கணும். ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் போய் சொல்லு. என்ன அப்படி பாக்குறீங்க? பார்க்கணும்னு தோணுச்சு. அது நீங்க கிளாஸ் எடுக்கிற அழக பார்க்கணும்னு தோணுச்சு. நீங்க எப்பவும் இப்படிதான் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? மேபி நீங்க பார்க்கறதுனால தான் அந்த யோசனை எல்லாம் வருதோ. சரி, இனிமே பார்க்க மாட்டேன். ஸ்ரீ ஸ்ரீ எப்பவும் ஏதாவது எடுத்துட்டு போவீங்களே, இப்போ எதுவும் எடுத்துட்டு போலையா? உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன். போயிட்டு வாங்க. நல்லது. போய் வணக்கம் சார். என்ன ஜக்கையா, காத்து என் பக்கம் வீசுது. உங்க கையில 3000 ரூபாயும் கொடுத்து உங்க ஊருக்கு ஜட்டியையும் வர வைக்கிறேன் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? கையெடுத்து கும்பிட்டு போடா. நீங்க என்ன ஒருத்தனை ஊருக்குள்ள வர வேணாம் சொன்னதுக்கு இத்தனை பேர் ஊரு தாண்டி வந்து என் காலடியில் இருக்கீங்க. உங்களுக்கு இருக்க ஜனபலத்தால என்ன எம்எல்ஏ ஆக்காம தோக்கடிச்சிங்க. எனக்கு இருக்கிற பணபலத்தால நான் சேர்மன் ஆகி உங்களை தோக்கடிச்சிருக்கேன். இப்ப கடா போச்சு. வாக்கு கட்டுப்பாடு, மசுறு மட்டை, போறம்போக்கு தீவட்டிங்கடை. சோத்துக்கே வழி இல்லைனாலும் இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்சல இல்லை. நீங்க ஜாதியில மட்டும்தான் பின்னாடி இருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது இந்த வாக்கு கட்டுப்பாடு எல்லாத்துலயும் பின்னாடி இருக்கீங்கன்னு. ஆமா சார்,
நாங்க பின்னாடி தான் இருக்கோம். ஆனா நமக்கெல்லாம் முதுகெலும்பு கூட பின்னாடி தான் சார் இருக்கு. எதுக்காக தெரியுமா? மனுஷனை நிமிர்ந்து நிக்க வைக்கவும் முன்னாடி நடக்க வைக்கவும். கலாச்சாரம், கட்டுப்பாடு, சம்பிரதாயம் எல்லாம் மனுஷனை சரியான வழியில கொண்டு போறதுக்காக தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதை குறை சொல்ல உங்களுக்கு அருகதை இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதால தான் நீங்க எல்லாம் முன்னாடி போறீங்க. ஏய், நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஜட்டி இல்லை, ஒரு மண்ணும் வராது. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ. ஹேய் பட. எப்படி வராதுன்னு நானும் பார்க்கறேன். வாங்கடா. பெரிய சாம்ராஜ்யத்தை புடிச்சிட்டு வராரு நாட்டாம. அடாடாடாடாடா, நான் நாட்டாம பெரிய பருப்பு முடிஞ்சா தடுத்து பாருன்னு பெருமையா ஊரெல்லாம் தண்டோர அடிச்சா மட்டும் பத்தாதுடா. எங்க விளையாடணும் எங்க வேட்டையாடணும்னு தெரிஞ்சிருக்கணும். கட்டுப்பாடுன்னு சொன்னா போதும் அப்படியே கருப்பன சாமி மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் நிஜமா அறிவே இல்லடா. எவனை கூட்டு போனா நம்மளுக்கு ஜட்டி வராதோ அவனையே கூட்டு போய் ஜட்டி வேணும்னா அவன் எப்படிடா கொடுப்பான்? பாருங்கடா டேய், இப்பவாவது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் யார நம்பினா ஜட்டி வரும்னு. தெளிவா இருங்கடா. போலாமா? உண்மைதான் ஜக்கையா, நீ கொஞ்சம் இறங்கி போயிருக்கணும். ஆமா ஜக்கையா, நீ கொஞ்சம் அடங்கி போயிருக்கலாமே. ஜட்டி என் கை மீறி போயிடுச்சியா? ஜட்டி இல்லை, ஒரு மண்ணும் வராது. என்னப்பா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணேன். என்னால ஒண்ணும் முடியல. என்னால எதுவும் சாதிக்க முடியல. எப்பவுமே நம்ம ஊரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறீங்க. அப்பா, உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. நீங்க கண்டிப்பா ஜட்டியை கொண்டு வந்துருவீங்க. கவலைப்படாதீங்கப்பா. அப்பாவை நினைச்சா பயமா இருக்கு ஸ்ரீ. டே அண்ட் நைட் ஜட்டியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஹலோ,